ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வராகி அம்மனை எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு போகணும் அப்படின்னா தொழிலுன்றது நல்லபடியாக அமையணும், நல்ல லாபம் வரணும். ஸோ அதுக்காக தான் இந்த வராகி அம்மன் வழிபாடு பண்ணுவாங்க. இப்போ நம்ம அந்த வராகி அம்மனை எப்படி வணங்கலான்னு பார்க்கலாம். இந்த வராகி அம்மனை பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபடுறது ரொம்ப நல்லது. அப்படி எங்களால் முடியல அப்படின்னு சொல்கிறவங்க செவ்வாய் வெள்ளி இந்த மாதிரி கிழமை, அப்படி இல்லைன்னா பஞ்சமி திதின்னு சொல்லுவாங்க, அதில் நான் வழிபடலாம். ஒவ்வொரு கடவுளுக்குமே ஒவ்வொரு கலர் சொல்லுவாங்க, ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு நிறங்கள் சொல்லுவாங்க. அந்த இதில் நம்ம வராகி அம்மனை வழிபடும் போது நீலம், சிவப்பு, மஞ்சள் இந்த மாதிரி கலரில் இருக்க ட்ரெஸ்ஸு போட்டுட்டு நம்ம வழிபடும் போது இன்னும் ரொம்ப நல்ல பலனை தரும். அது மாதிரி நம்ம இந்த வராகி அம்மனுக்கு நெய்வேத்தியமாக இந்த பிரசாதம் இந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம கொடுக்கறது மாதுளை, மரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி அவங்களுக்கு படைக்கலாம். இந்த முருகருக்கு செவ்வரளி சொல்லுவாங்க, லட்சுமிக்கு தாமரை மலர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வராகி அம்மனுக்கு சிவப்பு கலரில் இருக்க மலர்களை அம்மனுக்கு சாத்தி வழிபடுறது ரொம்ப நல்லது. நம்ம அங்கே கோவிலுக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்கே கண்டிப்பாக எந்த கோவில் போனாலும் விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது. இங்கே இந்த வராகி அம்மனுக்கு 2 அகல் விளக்கு, அந்த 2 அகல் விளக்கில் வீட்டில் இருந்து நல்லெண்ணெய் கொண்டு போங்க, இல்லைன்னா நெய் கொண்டு போங்க. இந்த 2ஐயும் ஊற்றி நம்ம வழிபடணும். இப்படி நம்ம வழிபடும் போது தொழில் நல்லா இருக்கும். இல்லை தொழிலில் நிறைய சிக்கல் இருக்குது அப்படின்னா அதுவும் நீங்கும். பெரிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும். தொழில் அப்படின்னு சொன்னாலே அது வராகி அம்மன் தான். உங்களுக்கு தொழிலில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் வராகி அம்மனை அடுத்தடுத்து நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு வரும்போது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தொழில் வாய்ப்பும் நல்லபடியாக அமையும்.